ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம காடையை வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வர்றீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம காடைக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கு இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது வறுத்து நம்ம பொடி பண்ணி இந்த மசாலா சேர்க்குறனால நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ இது நல்ல பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை இப்போ வறுத்த மசாலாலாம் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நம்ம கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் எதுக்காண்டி நம்ம சேர்க்குறோம்னா காடை நம்ம உடம்புக்கு ஹீட்டு, அதனால நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம இதுக்கு தேவையான பட்டை வகையை சேர்த்துக்கலாம். பட்டை இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு. இதுவும் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் இருக்கும், அந்த அளவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 10 காடை எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு சிக்கன் வாங்கினாலோ அல்லது இந்த மாதிரி காடை வாங்கினாலோ மஞ்சள் பொடி போட்டு நல்லா சுத்தம் பண்ணி அதை க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் உள்ள அந்த கவுச்சி வாடை, அப்புறம் அதில் உள்ள கிருமிலாம் நம்மளுக்கு சுத்தமாயிரும். இப்போ இந்த மசாலாலாம் அந்த காடையில் வர்ற மாதிரி நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் நம்ம தாளித்து விட்டு இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது. இப்போ இது ஒரு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு குழம்பு மாதிரி தேவைப்படுறதுனால நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு வேணாட்டி அப்படியே கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடியாச்சு. இப்போ விசில் போட்டுக்கலாம். விசில் ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டுக்கலாம். உங்களுடைய குக்கர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு. விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளவு பார்க்குறதுக்கே அற்புதமாக இருக்குது. இது நல்லா வெந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலாம் இது மேலே.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.